ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாள் சாப்பிட்டு ஓய்வா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காரல, ஏன்னா உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னுவாங்கல்ல, அது மாதிரி உட்காரல ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஐயா, நீங்கள் 8ஆம் இட ராகுவை பற்றி பிரமாதமாக சொல்கிறீங்க, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சக்ஸஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் பொண்ணு சாதகத்துலேயும் 8ஆம் இட ராகு தான். ஆனால் இந்த ராகு தசை வந்ததுக்கப்புறம் நிறையா பாடாக பட்டுட்டோம்யா. அப்போ 8ஆம் இட ராகுங்கிறது கரெக்ட் தானே, கஷ்டப்படுத்துன்றது நீ நல்லா இருக்குன்னு வேற சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது அதாவது ராகு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும். பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய தன்மையெல்லாம் கொடுக்கறதுங்கிறது 8ஆம் இட ராகு கொடுக்குங்கிறத நம்ம பல ஜாதகங்களில் பார்த்துருக்கோம். அப்போது 8ஆம் இட ராகு கஷ்டப்படுத்தாதா அப்படின்னா அது கஷ்டப்படுத்துறதுக்கான அமைப்பும் உண்டு. அதைத்தான் அந்த அம்மா சொன்ன ஜாதகம் சொல்லிச்சு. அப்போது எந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ராகு தசை 8ஆம் இடத்துல இருந்து வந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இப்போ அவங்க வந்து சொல்லல, இந்த மாதிரி நான் ரொம்ப சிரமப்பட்டு போனேன், என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு ரொம்ப வேதனைப்பட வேண்டிய சூழல் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னதுமே, சரி அந்த ஜாதகத்தை கொடுங்க அதை இந்தியம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை எடுக்கிறப்ப அது எப்படி வருதுன்னா இப்படி வருது. அதாவது இவங்க பிறந்தது வந்து 25/11/1998 11/07 பிறந்தது திண்டுக்கல்னு வச்சுக்கோங்க. லக்னமாக வந்திருக்கிறது வந்து மகர லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மகர ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது வந்து என்ன நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் வந்திருக்கு. சந்திர தசையில் பிறந்திருக்காங்க. இப்போ சந்திர தசையில் பிறந்த இந்த ஜாதகத்துக்கு தசை நடந்ததுங்கிறது கிட்டத்தட்ட 12 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, அதுக்கப்புறம் ராகு தசை 30 வயசு வரைக்கும். இந்த ராகு தசை வந்து மேஜர் பீரியடு. எப்போ பொம்பளை பிள்ளை ஜாதகத்தில் 15 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு தசை தானே முக்கியமான பீரியடு. 12 வயசுலேருந்து ராகு தசை 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடந்திருக்குது. அப்போ இந்த ராகு வந்து 8ஆம் பாவத்தில் உட்காந்து தசை நடத்தியிருக்கார், லக்னத்துக்கு 8ல். இப்போ இந்த ராகு நல்லது பண்ணுவாரா நல்லா இல்லாதது பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படின்னா ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கே உட்காந்துருக்காங்கங்கிறது மேட்டரே இல்லை. 3, 6, 11 ராகு கேது உட்காந்தா யோகம்ன்றான். அந்த 3, 6, 11 ராகு கேது உட்காந்து கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து ராகு இருந்ததுனாக்க ஆயுள் கண்டத்தை கொடுக்கும், செயல் கிரகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான கடுமையான பலன்கள் உண்டு. ஆனால் 8ல் ராகு இருக்க கோடீஸ்வரனா எத்தனையோ பேர் இருக்கான். அப்போது இந்த ராகு எங்கே உட்காந்துருக்காருங்கிறது மேட்டர் இல்லை, அவர் என்ன செய்ய போகிறார், புளியோதரை செஞ்சு வச்சுருக்காரா சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருக்காராங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அதை என்னங்கிறத எப்படி பார்க்கறது அப்படின்னா, முதல்ல ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம், கேதுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம், இந்த 2 கிரகம் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ராகு தசையவோ கேது தசையவோ வந்து நம்ம அளக்கிறப்ப இது 2 தான் மைல் ஸ்டோன். நீங்கள் இதை வச்சு அளந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கால்குலேஷன் மிஸ்ஸே ஆகாது, கரெக்டாக அடிக்கும். அந்த வகையில் இப்போ இந்த ராகு தசையை வந்து நம்ம கணிக்கிறப்ப ராகு எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னு பார்க்குறச்சே சிம்மத்தில் உட்காந்துட்ருக்கார். சிம்மத்தில் ராகு வாங்கியிருக்கிற சாரம் மக நட்சத்திர சாரம். மகம்ங்கிறது கேதுவனுடைய நட்சத்திரம், அப்படியா? அப்போ அஸ்வினி மகம் மூலம் கேதுவுடைய நட்சத்திரம். இப்போ கேது நட்சத்திரத்தில் ராகு உட்காந்துருந்துச்சுன்னா இந்த ராகு என்ன செய்ய போகிறாருங்கிறத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ராகு உட்கார்ந்துருக்க ஸ்தானாதிபதியான சூரியனும் கேது உட்கார்ந்துருக்க ஸ்தானாதிபதியான சனியும், இவங்க 2 பேரும் தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் ராகு மகா திசை. அப்போ சூரியனும் சனியும் பர்ஃபெக்டாக உட்காந்துட்டா இந்த ராகு தசை இந்த ஜாதகத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லான தசை. அது திருமண வாழ்க்கை மட்டும் இல்லை, திருமணம், பொருளாதாரம், சொத்து சுக சேர்க்கை, நேம் அண்ட் ஃபேமு, சோஷியல் ஸ்டேட்டஸு எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடும். எது இந்த சனியும் சூரியனும் ஒன்று சேர்ந்துருந்தாலோ, மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் இருந்தாலோ, ஏதாவது ஒன்று ஆட்சி உச்சமாக இருந்தாலோ மிகப்பெரிய சக்ஸஸ் கொண்டு போய் விட்டுரும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இருக்கா அப்படின்னாக்கா அப்படி இல்லையே ராசா. அதாவது சனி வந்து நீசமாகிறார். அதே மாதிரி சூரியன் வந்து அந்த சனிக்கு 8ஆம் இடத்துல மறைகிறார், லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார். அப்போ கண்டிப்பாக பாதகம் பண்ணக்கூடிய அமைப்பு எதில் பாதகம் பண்ணும்? 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், 8ஆம் இடமான மாங்கல்யஸ்தானம், இது 2லையும் பிரச்சனையை உண்டாக்கிடும். அப்போ 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் அடிவாங்கல குடும்பம் பிரிஞ்சிருக்கும், 8ஆம் இடமான மாங்கல்யஸ்தானம் அடிவாங்கல டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான அமைப்பு, இப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் இந்த சனி சூரியன் இந்த காம்பினேஷன் வந்து நமக்கு தெளிவாக எடுத்து காமிக்கும்.
அப்ப 8ல இருக்க ராகு ஜெயிக்க வைக்காதா, சக்சஸ் ஆகாதா இந்த ஜாதகம் அப்படின்னா, ராகுவுக்கு கேந்திரத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கார், ராகுவுக்கு திரிகோணத்துல சனி உட்கார்ந்துருக்கார். அப்ப ராகு தசையில உயிராபத்து ஒன்றும் வரப்போறது இல்லை இந்த ஜாதகத்துக்கு. அப்ப 8ஆம் இட ராகுவை பார்த்ததுமே இது வந்து கௌரவ குறைச்சல் ஆகிரும் அல்லது குடும்ப வாழ்க்கை நிற்காது அப்படின்னா எல்லா ஜாதகத்துக்கும் இது பேசாது. நம்ம மறுபடியும் சொல்றேன், சனி கும்பத்துல ஆட்சியாகி அதே மாதிரி சூரியன் சிம்மத்துல ஆட்சியாயிருக்கார். அப்ப ராகு தசை நடக்குது, இதே 8ஆம் இடம் இதே லக்னம்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய யோகத்தை செஞ்சிடும், தோஷத்தை செய்யாது. ஆனா இந்த ஜாதகத்துக்கு டிசைடிங் அத்தாரிட்டியான சனி நீசமாகிறார், இன்னொருத்தர் சூரியன், அவர் சனிக்கு 8ஆம் இடம் போயிடுறார். அப்ப ரெண்டுமே வந்து வலுவிழந்து போயிடுது. வலுவிழந்து போறதுங்கிறதுனால இந்த ராகு தசை சிக்கலான திசை. இந்த சிக்கலான திசை 8ஆம் இடமான மாங்கல்யத்திலையும் 2ஆம் இடமான குடும்பத்திலையும் கைய வைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ இவங்களுக்கு இடையில ஒற்றுமை இல்லாம கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிகிறாங்க. இந்த பாயிண்ட்ல குழந்தை பாக்கியமும் இல்லை, புத்திர பாக்கியமும் இல்லை. சரியா? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு சிம்பிளான ரீசனே சொல்லலாம். லக்னத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி பாதகஸ்தானத்துல போய் உட்காந்துருக்கார். ராகுவுக்கு 5ஆம் இடத்ததிபதி யாரு சார்? சிம்மத்துல ராகு இருக்கார். அவருக்கு 5க்கு அதிபதி குரு கேதுவோட சேர்ந்து கேந்திரத்துல உட்காந்துருக்கார், ராகுவுக்கு கேந்திரத்துல. அப்ப கண்டிப்பா குழந்தை கிடைச்சிடணும். ஆனா குருவும் கேதுவும் உட்கார்ந்த ஸ்தானாதிபதி நீசமாயிட்டார், அப்ப கிடைக்காது. அப்ப பாருங்க, புத்திர பாக்கியமும் இல்லை, குடும்பத்திலையும் ஒற்றுமை இல்லாம டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இந்த 8ஆம் இட ராகு காமிக்கிறார். அப்ப 8ஆம் இட ராகு யோகத்தை செய்யுமா அப்படின்னா பல ஜாதகங்கள் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி யோகத்தை செய்யறது. அது மாதிரி இது ஒரு சில ஜாதகங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும். அப்ப என்ன பண்ணியிருக்கலாம், இதை தவிர்த்திருக்க முடியுமா அப்படின்னா தவிர்க்கலாம். எப்படி தவிர்க்கலாம்னா, ராகு தசை முடிகிற வரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, வச்சிருந்து ராகு முடிஞ்சு குரு தசை வரையில கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சரி, அப்ப அவ்வளவு நாள் வச்சிருக்க முடியுமா வீட்டுல அப்படின்னா, பொம்பளை பிள்ளை எப்படி சார் அவ்வளவு நாள் வச்சிருக்க முடியும்? வயசு என்ன ஆகும்? ராகு தசை முடிகிறப்ப கிட்டத்தட்ட 30 வயசு முடிஞ்சு போயிடும். 31 வயசுல போய் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தா எப்படி இருக்கேன்? 40-45 வயசு மாப்பிள்ளை தான் வருவான். அதனால ராகு தசை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. அப்படிங்கிற சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, ராகு தசையில இந்த பொண்ணுடைய குடும்ப வாழ்க்கை நிற்காது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போய் சேர்ந்து. அப்ப 8ஆம் இடத்துல நிற்கக்கூடிய ராகு பிரச்சனைகளை கொடுக்கணும் அப்படின்னா அது இந்த மாதிரி இருந்தா கொடுக்கும். இது மாதிரி ஒரு சில கிரக அமைவுகள் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு மாங்கல்யத்தை கெடுத்துருமா, குடும்பத்தை கெடுத்துருமானா நிச்சயமா கெடுக்காது. அதுல மிகப்பெரிய யோகத்தை செய்யறதுங்கிறதும் உண்டு. அப்ப அந்த வகையில 8ஆம் இட ராகு அப்படிங்கிறது யாருக்கு வச்சு செய்யுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாமா? நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.